ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஆல்ரெடி நான் 1.3 உள்ள எக்ஸாம்பிள் 1.3 வரைக்கும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் 1.4 நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா a submarine is at 32 feet below the sea level. அப்போ below the sea levelனாலே -32ன்னு அர்த்தம். then it is move up 8 feet அப்படின்னா அப்புனாலே மேலே ஏறுது, அப்போ அது ப்ளஸ்ன்னு வரும். ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சப்மரின், அதோட டெப்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சப்மரின் இஸ் அட் 32 feet பிலோ த சி லெவல். அப்போ பிலோ த சி லெவல்னால் பிலோனாலே மைனஸ் வரும், அப்போ -32. இப்போ நம்ம அதை எடுத்து எழுதும் போது எஸ் சப்மரைன் இஸ் அட் 32 feet below the sea level. அப்போ இது வந்து என்ன வரும்னா -32ன்னு வந்துடும், ஈக்குவல் டு -32. நெக்ஸ்ட்டு தென் இட் இஸ் மூவ் அப்பு 8 feet மூவ் ஆகுது. அப்போது it moves up 8 feet. It moves up 8 feet. 8 feet என்ன ஆகுது, மேலே மூவ் ஆகுது, அப்போ +8ன்னு வந்துடும். இப்போ இதோட டெப்த் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ டெப்த் ஆஃப் த சப்மரைனோட டெப்த் என்னன்னு கேட்குறாங்க. the depth of the submarine is equal to -32 + 8. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா மைனஸும் ப்ளஸும் மைனஸு. இப்போ 32ல் 8 போயிடுச்சுன்னா -24 வரும். பெரிய நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடணும். இப்போ 32ல் தான் சிம்பிள், பெரிய நம்பர் தான் 32 வந்து அதோட சிம்பிள் மைனஸ், அதனால் -24 போட்டிருக்கேன். இப்போ இது என்ன ஆகுது, மைனஸ்னாலே பிலோ தான். அப்போ இது என்ன குறையுதுன்னா 24 feet வந்து சி லெவலுக்கு பிலோவில் தான் இருக்குது. அப்போது therefore the submarine is located at 24 feet below the sea level. Next, example 1.5. Example 1.5, Sita வந்து saved ₹225 and she had spent 400 on credit basis for the purchase of stationery. Find her due amount. என்ன பண்ணியிருக்கா, சீதா வந்து 225 வந்து சேவ் பண்ணியிருக்கா. ஸ்டேஷ்னரியில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 400 வந்து கிரெடிட் பேஸில் வந்து அமௌண்ட்டு வந்து ஷி ஹாஸ் ஸ்பென்ட்டு கிரெடிட் பேசிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் 400. அப்போ அவளோட பேலன்ஸ் அவள் எவ்வளோ வந்து இன்னும் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டு எவ்வளோ பேலன்ஸ்ன்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணலாம், சீதா கிட்ட 225 சீதா ஹாஸ் the amount. Solution, the amount Sita has ₹225. spent on stationery or creditல வந்து the amount spent on stationery on credit equal to ₹400. இப்போ என்ன பண்ணும், 400ஓட 225 என்ன பண்ணும், மைனஸ் பண்ணணும். அப்போ தான் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். the due amount is to be paid 225 minus 400 balance minus 175. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 175 இன்னும் பே பண்ணணும். சீதா has to pay ₹175. Next, example 1.6. Example 1.6 கவனிங்க. Find from the ground floor a man went up 6 floors-க்கு ground floor-லேருந்து 6 floor-க்கு போகிறாங்க. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா கேம் டவுன் 6 floors, திரும்பி கீழே 6 floors-க்கு இறங்கிடுறாங்க. எந்த ஃப்ளோரில் இப்போ அவங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கிளைம்ட் அப் வந்து
number of floors climbed up or went up, climbed up equal to 6th floor வரைக்கும் என்ன பண்ணாங்க போனாங்க, அப்போ +6. திரும்பியும் number of floors climbed down, climbed down, அப்போ அது வந்து என்னென்னா -6. 6th ஃப்ளோர் வரைக்கும் ஏறினாங்க, 6th ஃப்ளோர் வரைக்கும் என்னாச்சு 6 ஃப்ளோர்ஸ் கீழே இறங்கிட்டாங்க, அப்போ -6. இப்போ அவங்க எத்தனாவது ஃப்ளோரில் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. Now the landing point +6 -6 +6 -6 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ அவங்க இப்போ எந்த ஃப்ளோரில் தான் இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோர் போனாங்க, 6th ஃப்ளோர்லேருந்து திரும்பி கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.